ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக ஆண்களை நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பாக பெண் பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய மனைவியை பழித்து பேசுவதும், ஏதோ பெண் பிள்ளை பிறந்தால் தன்னுடைய வீட்டில் ஏதோ ஒரு பெரிய குறை வந்து விட்டது போலவும் இவர்கள் நடந்து கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன். சமீபத்தில் கூட ஒரு கிறிஸ்தவன், ஒரு சபைக்கு செல்லுகிற ஒரு கிறிஸ்தவன், நன்றாக படித்தவன், அவன் இடத்துல வந்து சொல்லுகிறான், என்ன நான் இப்பொழுதுதான் என்னுடைய மனைவியை நான் திட்டிவிட்டு வருகிறேன், எப்படி நான் உன்னிடத்துல ஆம்பளை பையன் தானே கேட்டேன், இப்படி பெண் பிள்ளை எனக்கு பெற்றுக் கொடுத்து விட்டாயே என்று சொல்லி நான் திட்டுவிட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டதான முட்டாள்களை நாம் அநேகமாக இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே யாக்கோபு சொல்லுகிறார், ராகேலின் மேல் கோபம் கொண்டு அவர் சொல்லுகிறார், தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா? இவர் ஒரு ஆண்மகன் தான். ஆணுக்கும் பெண்ணுக்கு தான் குழந்தை பிறக்க வேண்டும் என்பது உண்மைதான், அறிவியல் தான். ஆனால் யாக்கோபு அறிந்து வைத்திருந்தார், எந்த குழந்தையானாலும் அதை கொடுப்பது தேவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, இது தேவன் உங்களுக்காக கொடுத்தது. ஐயோ, எனக்கு 2மே பெண் பிள்ளையாக பிறந்து விட்டது என்று ஒருபோதும் கலங்காதிருங்கள். எனக்கு 2மே ஆண் குழந்தையாக பிறந்து விட்டது, ஒருபோதும் கலங்காதுங்க. என் சந்ததியிலேயே ஆணே இல்லை, எனக்காவது ஆண் குழந்தை பிறக்கும்னு நினைச்சேன், ஆனா ஆண் குழந்தை பிறக்கல, வெறும் பெண் குழந்தையா பிறக்குது. கலங்காதிருங்கள். எந்த குழந்தையாக இருந்தாலும் அது ஆணோ பெண்ணோ, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. மனித முயற்சியினால் அது பிறந்தாலும் கர்த்தரே உங்களுக்கு என்ன குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நிர்ணயித்து வைத்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளருங்கள். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. ஆணோ பெண்ணோ, அது கர்த்தரிடத்தில் வந்தது. ஆமென்.